இறையேசுவில் அன்பு சகோதரர்களே, முதல் வாசகத்திலே நம்ம பார்த்திருப்போம். எஸ்ரா புத்தகத்திலிருந்து அந்த இஸ்ரேல் மக்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து கோவில் கட்டும்போது என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் ஆர்வத்துடன் செய்து கோயில் கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வசிக்கும் இடங்களில் ஒரு கோயில் கட்டுவதற்கு பல பாடுபட்டு நம்ம கட்டி விடுகிறோம். ஆனால் பூசைக்கு போகிறதுக்கு யாரும் சரியாக பூசைக்கு போவதில்லை. கிராமப்புறங்களிலும் பார்த்துருக்குறோம், அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு சென்று அந்த நற்கருணை சந்திப்பு மற்றும் ஜெபமாலை சொல்வது, பங்கு குருவோடு சேர்ந்து மற்ற பக்த சபைகளோடு சேர்ந்து ஜபம் செய்வதில்லை. ஆக கோயில் திருவிழாக்கெல்லாம் நம்ம நிறைய நிதி உதவி மற்ற எல்லாமே செய்வோம். ஆனால் ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கும் மற்றும் கிறிஸ்துவ சமூகம் ஒன்றாக இருப்பதற்கும், ஒன்றாக இருந்து ஒரே தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் நம்ம மறந்து விடுகிறோம். ஆக முதல் வாசகத்தை கேட்கும்போது, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் வழியாக எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்குள்ளே உணர்த்தும். ஆண்டவருடைய ஆலயத்தில், எங்கள் தந்தையினுடைய ஆலயத்திலே நாங்கள் செல்ல வேண்டும், திருப்பலியில் பங்கு கொள்ள வேண்டும், அங்கு பங்கிலே நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டு நாங்கள் ஒரு குடும்பமாக உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம் முதல் வாசகத்தின் வழியாக நாம் உணர்கிறோம். அடுத்து நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசுவினுடைய மனநிலையை நம்ம பார்த்து கொள்ளணும். அவர் இந்த உலகில் மனிதனாக பிறந்தாலும் அனைவரையும் தாயும் தந்தையுமாக, பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்வில் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் இயேசுவின் மனநிலை பெறுகிறோம். ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது நாம் பழைய மனிதனுக்குரிய இயல்பை விட்டு உயிர்த்த இயேசுவினுடைய அந்த மனநிலையை பெற்று நம்ம இன்னொரு இயேசுவாக, உயிர்த்த இயேசுவாக அனைவருக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பவர்களாக மாற வேண்டும். அந்த அழைப்பை நம்ம விட்டு பல நேரம் பல பிரச்சனைகளில் நம்ம அதற்குள்ளே சென்று நமது கிறிஸ்துவ அழைப்பை விட்டு விடுகிறோம். ஆக உண்மையாக யாரெல்லாம் அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக இல்லை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களோ இயேசுவின் மனநிலையை பெற்று அனைவரையும் ஏற்றுக்கொள்வார்கள். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் என் சகோதர சகோதரிகள்னால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்கள். எதற்காக இறை வார்த்தை நம்ம கேட்கணும்னா, முதலாவது அந்த வார்த்தைகள் தான் நம்ம வாழ்வும் நமக்கு தெரியும். இந்த இறை வார்த்தைகளை நம்ம கேட்டு கீழ்ப்படிந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது, தியானிக்கும்போது அந்த வார்த்தைகள் அப்படியே வாழ்வாக மாறும். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உதாரணமாக, எப்பொழுதுமே அமைதி இல்லாத நிலை, வெறுப்பு, கோபம், எதிர்மறையான நிகழ்வுகள் இருப்பவர்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே என் நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை, இந்த வார்த்தையை திரும்ப சொல்லிட்டு இருக்கணும். 100 முறை, 200 முறை, 1000 முறை கூட சொல்லலாம். சொல்ல என்னாகும்? இதயத்தில் இருக்கும் அந்த சூழ்நிலை மாறி அந்த வார்த்தைகள் நமது நாடி நரம்பில் சென்று சிந்தனையை சீர்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் கொண்டு வரும். இதற்காக தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையை நம்ம திரும்ப சொல்லணும். சும்மா ஒரு முறை சொல்வதல்ல. அதே போல் ஜெபமாலை சொல்லும்போதும் அந்த முதல் பாகம் முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டது. ஆக அந்த வார்த்தைகளை சொல்ல நம் அன்னையை மகிமைப்படுத்துகிறோம். ஆக இந்த சிந்தனையோடு முதலாவதாக நாம் கோவில் கட்டுவதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறோமோ அந்த கட்டின அந்த கோவிலில் பக்தியாக இருக்க வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும், நமது தரமான நேரத்தை கொடுக்க வேண்டும் என்றும், அடுத்தது இறை வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகள் வாழ்வாகும் வரை திரும்ப சொல்லி தியானிக்கும் போது தான் அது பலன் தரும் என்று சிந்தனையோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து பங்கு கொள்வோம்.